தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 27/11/2025 வியாழக்கிழமை. அவிட்டம் நட்சத்திரம் இரவு 10:40 வரை, பிறகு சதயம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, 2 தினங்களுக்கு முன்னால என்ன திசைக்கு என்ன தெய்வ வழிபாடுங்கிறத பத்தி சொன்னேன். சூரிய திசை அப்படின்னா நீங்க சிவனை கும்பிடணும், சிவனுடைய நாமங்களை சொல்லலாம். சிவாய நமன்னு சொல்றதுக்கு முடியாத போது சிவான்னு சொன்னாலே போதும். 5க்கு 2 பழுதில்லைங்கிற 5 எழுத்து மந்திரம்ங்கிறது சிவாய நம. ஓம்ங்கிறது 1 எழுத்து மந்திரம், ராம்ங்கிறது 2 எழுத்து மந்திரம், முருகாங்கிறது 3 எழுத்து மந்திரம். எப்படி சொல்ற போது சிவாய நம அப்படிங்கிறது பஞ்சாட்சரம், 5 எழுத்து மந்திரம். அதுல 5க்கு 2 பழுதில்லை, சிவான்னு நீங்க சொன்னா போதும்னே. இந்த சிவனுக்குன்னு உள்ள ஆலயங்கள்ல மிகப்பெரிய சிவலிங்கம் இருக்கிறது தஞ்சை பெரிய கோயில்ல இருக்கு. பிரகதீஸ்வரர் மிகப்பெரிய சிவலிங்கம் இருக்கு. பிரகநாயகி அங்கே போய் வாய்ப்பு இருக்கவங்க போய் கும்பிடலாம். சூரிய திசை நடக்கிற போது. இல்லையா, வைத்தீஸ்வரன் கோயில்னு இருக்கு. அதுக்கு பக்கத்துல திருப்புங்கூர்னு இருக்கு, மிகப்பெரிய சிவலிங்கம் இருக்கும். அதே மாதிரி திருப்புன்ன வாசல்னு தேவக்கோட்டை பக்கத்துல திருவாடானையிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு திருப்புன்ன வாசல்னு. தஞ்சை கோயிலுக்கு முன்னாடி கட்டினது சதுர்யுகமாக இருக்கிறதுன்னு சொல்லி இங்க சொன்னாங்க. மிகப்பெரிய சிவலிங்கம் இருக்கு. அது மாதிரியான சிவலிங்கங்களை நம்ம போய் வழிபடுகின்ற பொழுது நமச்சிவாய பதியங்களை படிச்சு நம்ம வழிபடுறோம்னு வச்சுங்க. அப்போ நமக்கு சூரிய திசைங்கிறது நல்ல விதமா இயங்கும். சூரியனார் கோயிலுக்கும் போகலாம், சூரியனையும் டைரக்டாவே போய் கும்பிடலாம். ஆனால் இது போன்ற சிவாலய வழிபாடுகளை நம்ம தொடர்ந்து வச்சுக்கணும். பொதுவா சிவன் சன்னதியில பாடல்கள் படிக்கணும். அப்படி சூரிய இசைக்கு வர மாதிரி சந்திர இசைக்கு உங்களுக்கு அம்பிகைக்கு சொன்னேன். சூலம் வச்சிருக்க அம்பிகையை கும்பிடுறதா, வடக்கு நோக்கி அம்பிகையை கும்பிடுறதா, தெற்கு நோக்கி அம்பிகையை கும்பிடுறதா, எல்லா இடங்கள்லயும் அம்மன் கோயில்கள்னு இருக்கு, தனி கோயிலும் இருக்கு, சிவன் கோயில்லையும் மீனாட்சின்னு இருக்கு அப்படின்னு சொன்னேன். சரி, செவ்வாய் ஒருத்தருக்கு திசை நடக்குது அல்லது செவ்வாய் புத்தி நடக்குது அப்படின்னா செவ்வாய்க்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, செவ்வாயோ வெறுவாயோம்பாங்க. அப்படி சொல்லக்கூடாது, செவ்வாயோ வருவாயோன்னு சொல்லணும். செவ்வாய்க்கு மட்டும் நீங்க முருகனை கும்பிட தொடங்கிட்டீங்கன்னா அந்த 7 வருஷமும் பொன்கொழிக்கிற பீரியடா வரும். அதான் சொல்றேன், பழனிக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு எனக்கு பணம் குவியல் நிறைய வந்துருச்சுன்னு சில பேர் சொல்லுவாங்க. வாழ்க்கையில வறுமையில இருந்தேன், வளர்ச்சியில இருந்தேன், இப்போ வளர்ச்சி தளர்ச்சியா இருந்தது மாதிரி வளர்ச்சி எனக்கு வந்துருச்சு. அதுக்கு காரணம் நான் பழனி முருகனை தொடர்ந்து வழிபடுறதுனால அப்படிம்பாங்க. பழனியில திருஆவினன்குடின்னு கீழே இருக்கு. அதை ஒரு முறை வலம் வந்தாலே உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான பலன்கள்லாம் கிடைக்கும். இந்த முருகப்பெருமான் வழிபாட்டில் என்ன சொல்றாங்க, முருகனுக்குன்னு ஒரு பாடல், எத்தனையோ பாடல் இருக்கு. அதுல ஒரு பாடல்ல உருவாய் வருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒலியாய் கருவாய் விதியாய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகன்னு இருக்கும். அதிலே வருவாய்னு வரும், எத்தனையோ வாய் அதுல வருது. அதுல குருவாய் வருவாய், குருமூர்த்தமாக நீ எனக்கு அருள வேண்டும்னு சொல்லி வரும். அது மாதிரியான பாடல்களை எல்லாம் நம்ம பாடி அதுலயும் திருப்புகள் படிச்சீங்கன்னு வச்சுங்க, எதிர்ப்புகள் எல்லாம் அகன்று ஓடிடும். வாழ்க்கையில எதிர்ப்பு இல்லாத மனிதனே இப்ப இல்லை. எல்லா தொழிலையும் போட்டி இருக்கு, எல்லா உத்தியோகத்திலையும் சரி, கூட பணிபுரியவர்களால பிரச்சனைகள் வருது, இல்லத்திலேயும் பிரச்சனைகள் வருது. இப்படி எல்லாம் பிரச்சனைகளை நிறைய சந்திக்கிறவங்க முருகப்பெருமானை வணங்கணும். முருகப்பெருமானுக்கு 6 படை வீடுகள் இருக்கு. அந்த 6 படை வீடுகள்ல அருகில் இருக்கும் படை வீட்டுக்கும் போகலாம். உங்களுக்கு எந்த படை வீடு உத்தமமா இருக்கோ, நீங்க போயிட்டு உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்குதோ அதை நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம். இல்லையா, உள்ளூர்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமான் இருக்கார்ல, அந்த முருகப்பெருமானை கும்பிடலாம். சிலருக்கு பாலமுருகன் ஒத்து வரும், சிலருக்கு வள்ளி தெய்வானையோட இருக்க முருகன் ஒத்து வரும். என்ன இருந்தாலும் செவ்வாய் திசை அல்லது செவ்வாய் புத்தின்னு வந்தா, செவ்வாய் திசையில நீங்க உங்களுக்கு வருவாய் குவிய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் முருகப்பெருமானை வணங்க வேண்டும். இதுபோல புதனுக்கு என்று ஒரு ஆலயம் இருக்கிறது, தெய்வங்கள் இருக்கிறது, குருவுக்கு இருக்குது. அதே மாதிரி சுக்கிரன், சனி, ராகு, கேதுகளுக்கெல்லாம் என்னென்ன தெய்வம்னு இருக்கு. இந்த தெய்வங்களை எல்லாம் முன்னோர்கள் அழகாக சொல்லி வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு குருவாரம், இன்றைக்கு வியாழக்கிழமை அப்படின்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, குருவை போய் கும்பிடுவாங்க. ஆனா குருவை எப்படி கும்பிடணுங்கிற விதமெல்லாம் இருக்கு இல்லையா, அவற்றை பற்றி எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து இந்த தந்தி தொலைக்காட்சிகளை சொல்வேன் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ராசிநாதன் செவ்வாய் சூரியனோடு இணைந்து அஷ்டமத்தில் சஞ்சரிக்கிறார். 4ஆம் இடத்திலே குரு. சுகங்களும் சந்தோஷங்களும் வர வேண்டும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடையும். வியக்கும் செய்திகள் விடிகாலையிலேயே உங்களுக்கு வரலாம். சப்தமஸ்தானத்தில் சுக்கிரன் இருப்பதால் கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுவதில் இருந்த தடைகள் அகலும். மாமன் மைத்துன வழியில் மனதிற்கினிய சம்பவங்கள் நடைபெறலாம். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டும் நாள் இந்த நாள்.
ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் அக்கறை செலுத்தாத காரியத்தில் கூட ஆதாயம் கிடைக்கும். லாபம் இருமடங்காக வரலாம். தேக்க நிலை மாறி தெளிவு பிறக்கும். நேற்று செய்ய மறந்த காரியத்தை இன்று செய்து முடிப்பீர்கள். பிறருக்காக வாங்கி கொடுத்த தொகை கூட உங்களுக்கு வந்து சேரும். குரு 3லே இருக்கின்றார். முன்னேற்ற பாதையில் இருந்த சர்க்கிள்கள் எல்லாம் அகலப் போகிறது. இன்றைக்கு அதிகாலையிலேயே நீங்கள் குரு பகவானை வழிபடுவதன் மூலம் இந்த நாள் முழுவதும் இனிய நாளாக அமையும். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று காலை 10:31 வரை சந்திராஷ்டமம். எனவே ஏதேனும் ஒரு புது முயற்சிகள் செய்வதாக இருந்தால் 10:31க்கு மேல் நீங்கள் செய்யலாம். அதிகாலையில் உங்களுக்கு கொஞ்சம் மனக்கலக்கம் தரும் தகவல் கூட வரலாம். கொஞ்சம் விரயம் தரும் தகவலும் வரலாம். விரயங்கள் உங்களுக்கு உண்டு என்றாலும் கூட 10:31க்கு மேல் சந்திராஷ்டமம் முடிவடைவதனாலே அதற்கு பின்னால் நீங்கள் செய்யும் செயல்களிலே இடர்பாடுகள் அகலும். மதிப்பும் மரியாதையும் உயரும். மனக்குழப்பங்கள் அகலுவது மட்டுமல்ல, நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அந்த நல்ல சம்பவங்கள் நடைபெறும். தொழிலிலே கூட புதிய கூட்டாளிகள் வந்து இணையலாம். வருமான பெருக்கத்திற்கு வழிகாட்டுவார்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய குருவாரம் என்பதனாலே குருவை வணங்குவது நல்லது. கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் காலை 10:31க்கு மேல் சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம் என்று வருகின்ற பொழுது சங்கடங்களை சந்திக்க நேரிடும். அதிலும் குறிப்பாக உங்கள் ராசிநாதன் சந்திரன். எனவே எந்த புது முயற்சியிலும் இன்று நீங்கள் ஈடுபட்டாலும் தடைகளும் தாமதங்களும் உங்களுக்கு அதிகரிக்கலாம். மனக்கசப்பு தரும் தகவல் வரும். தேவைக்கேற்ற பணம் வந்தாலும் கூட விரயங்கள் கூடுதலாகவே இருக்கலாம். யாருக்கேனும் நன்மை செய்தாலும் தீமையாக தெரியும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் வெறுப்புக்கு ஆளாக நேரிடும். மிக மிக கவனம் தேவைப்படுகின்ற நாள் இந்த நாள். சிம்மராசி நேயர்களே, ஆலய வழிபாட்டால் ஆனந்தம் காண வேண்டிய நாள். அடுத்தவர்களை அனுசரித்து செல்வதன் மூலமே உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். பிரிந்து சென்றவர்கள் கூட இன்று பிரியமுடன் வந்து இணையலாம். என்றாலும் கூட 12லே குரு இருக்கின்றார். பயணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். உத்தியோக ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ நீங்கள் ஒரு பயணத்தை மேற்கொள்வீர்கள். அதில் அலைச்சல் இருக்கும். ஆதாயம் குறைவாகத்தான் இருக்கும். அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே புதனும் சுக்கிரனும் இருப்பதால் உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு மதியத்திற்கு மேல் உங்களுக்கு கிடைக்கலாம். மனக்கலக்கம் அகல வேண்டுமானால் குரு பார்வை உங்களுக்கு தேவை. எனவே இன்று குருவை வணங்குவது நல்லது. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 12லே கேது இருக்கின்றார். 12ல் கேது இருந்தாலே ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். பயணங்கள் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். இருந்தாலும் கூட உங்களுக்கு வழிபாட்டு மூலமே இன்றைக்கு வளர்ச்சி கிடைக்க வேண்டும். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். கடல் தாண்டி வருகின்ற செய்தி காது நிற்க செய்யும். உத்தியோகத்தில் கூட இடம் மாறலாமா, வீடு மாறலாமா, அல்லது ஏதேனும் நல்ல சம்பளம் தரக்கூடிய இடமாக பார்த்து அயல் மாநிலமாக இருந்தால் கூட பரவாயில்லை, அல்லது அயல் நாடாக இருந்தால் கூட பரவாயில்லை, எங்காவது வேறு வேலைக்கு செல்லலாமா என்றெல்லாம் சிந்தித்தவர்களுக்கு இன்று நல்ல பதில் கிடைக்கப் போகின்றது. பொதுவாக 11ஆம் இடத்திலே குரு இருப்பதனாலே இன்று உங்களுக்கு பயணங்களால் பலன் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகின்றது. 2ல் சுக்கிரன் இருப்பதால் வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களையும் வாங்கி மகிழும் நாள் இந்த நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மாற்று மருத்துவத்தால் உடல்நலம் சீராகும் நாள். மக்கள் செல்வங்களாலும் உங்களுக்கு உதிரி வருமானங்கள் வந்து சேரும். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். கல்யாண முயற்சிகள் கைகூடலாம். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும். மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு காரியம் இன்று நடைபெற்று மகிழ்ச்சியை வழங்கும். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சூரியன் இருப்பதனாலே விஐபிக்கள் வீடு தேடி வருகின்ற நாள். விரும்பிய காரியத்தை விரும்பியபடியே செய்து முடிப்பீர்கள். பொதுநல ஈடுபாடு அதிகரிக்கும். புகழ் கூடும். பொதுவாக சூரிய பலம் நன்றாக இருந்தாலே காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். நீங்கள் எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் அதில் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. அதே நேரத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும். உங்களுக்கு வாழ்க்கை தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்து கொள்ள நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் வீடு வாங்குவதா, அல்லது வீடு கட்டுவதா, அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பதா என்று சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் ஏதேனும் முயற்சி செய்தால் அந்த முயற்சியிலும் வெற்றி கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு ஒளிமயமான எதிர்காலத்திற்கு உறுதுணை புரிகின்ற நாள் இந்த நாள். உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். 3லே ராகு இருக்கின்றார். முன்னேற்ற பாதையில் நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அதே நேரத்தில் விரயஸ்தானத்திலே செவ்வாய். என்றைக்கு குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்று உங்களுடைய கடன் சுமையை குறைக்கும். அரசு வழியில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக மாறலாம். என்ன இருந்தாலும் இன்றைக்கு மதியத்திற்கு மேல் உங்களுக்கு கொஞ்சம் மனக்கலக்கம் தரும் தகவலும் உண்டு. பொறுமை தேவை. மகர
மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு காலை 10:31 வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன். சப்தமாதிபதி ராசியில் இருக்கின்ற பொழுது கல்யாண கனவுகள் நனவாகலாம். சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும். பெற்றோர்களின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு குடும்பத்திலே இருந்த கருத்து வேறுபாடுகள் அகலும். எதை எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் அதை செய்ய இயலும் விதத்திலேயே சந்திர பலம் இருக்கின்றது. இருந்தாலும் கூட 2ஆம் இடத்தில் ராகு இருந்தால் திரண்ட செல்வம் வரும் என்பார்கள். இன்றைக்கோ நீங்கள் கொடுத்த ஒரு கடன், காலாவதியாகி போன கடன் கூட இன்றைக்கு கிடைக்கலாம். அதே நேரத்தில் 8ல் கேது இருப்பதால் ஆரோக்கியத்தில் சிறு அச்சுறுத்தல் தோன்றலாம். அங்கனம் அச்சுறுத்தல் தோன்றினால் உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று காலை 10:31 மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன். சனியோடு சந்திரன் சேர்ந்தால் சனிச்சந்திர யோகம் என்பார்கள். அற்புதமான யோகம். உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவங்கள் இன்று நடைபெறப் போகின்றன. அதே நேரத்தில் குடும்ப நலன் கருதி நீங்கள் பயணம் ஒன்றை மேற்கொள்வீர்கள். வாக்குவாதம் செய்தவர்கள் இன்றைக்கு மனம் மாறுவார்கள். உத்தியோகத்தில் உத்தியோக உயர்வும் கூட உங்களுக்கு வரலாம். இடமாற்றங்கள் இனிமை தரும் விதம் அமையும். 6ல் குரு இருக்கின்றார். அது வக்ர இயக்கத்தில் இருப்பதனாலே பகை உங்களுக்கு நட்பாக மாறலாம். அதே நேரத்தில் பணவரவும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று ஆரோக்கிய தொல்லை அகலும் நாள். அடுத்தவர் நலன்கிறது எடுத்த முயற்சியில் ஆதாயம் கிடைக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு குருவின் பார்வை இருப்பதனாலே குழந்தைகள் வழியில் நீங்கள் ஏதேனும் புது முயற்சிகள் எடுத்தால் அவருடைய படிப்பு சம்பந்தமாகவோ, அயல்நாடு செல்வது சம்பந்தமாகவோ, கல்யாணம் சம்பந்தமாகவோ நீங்கள் எடுத்த முயற்சிகள் இருந்தால் அதில் உங்களுக்கு வெற்றி உண்டு. பிள்ளைகளின் எதிர்கால நலன்கிறது நீங்கள் தீட்டிய திட்டங்கள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். கைமாற்றாக கொடுத்த தொகை வந்து சேரும். அது மட்டுமல்ல, உங்களுடைய ராசிக்கு 6ல் கேது இருப்பதால் பழைய உத்தியோகத்திலிருந்து விடுபட்டு புதிய உத்தியோகம் செல்லலாமா என்று சிந்தித்தவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கப் போகின்றது. வரும் வாய்ப்புகளை உபயோகப்படுத்திக் கொள்வதில் தவறில்லை. அஷ்டமத்தில் சுக்கிரன் இருப்பதால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் உண்டு. எதிர்பாராத தனவரவும் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.